தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிறுகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் கடந்த ஜூன் மாதம் முழுவதும் நம்மையும் நம் சந்ததிகளையும் கர்த்தர் அவரது வல்ல கிருபையினால் ஆசீர்வதித்து பலப்படுத்தி சந்ததியை வர்த்திக்க செய்து வேலை பார்க்கும் ஸ்தலங்களில் ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து எல்லா வன்களுக்கும் வன் கண்களுக்கும் பொறாமைகளுக்கும் சண்டை சச்சரவுகளுக்கும் எதிரிகளின் சூழ்ச்சிகளுக்கும் நம்மை நம் சந்ததிகளின் சந்ததிகளை விலக்கி பாதுகாத்த கிருபைக்காக நம் கர்த்தருக்கு கோடி நன்றியினை மனத்தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்வோம். இந்த புதிய மாதம் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமான மாதமாக மாறப்போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தம் என்னவென்றால், எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை என்கின்றது. என் அன்பு சகோதரி சகோதரியே, கர்த்தர் இந்த மாதம் நம்மிடம் கூறுகின்றார், என் அன்பு மகனே மகளே, என்னை மட்டுமே நம்பி என்னுடைய கிருபைக்காக காத்திருக்கின்ற உன்னையும் உன் சந்ததிகளையும் நான் பாக்கியவானாக பாக்கியவதிகளாக மாற்றி இந்த புதிய மாதத்தில் அநேக ஆச்சரியப்படக்கூடிய நன்மைகளால் நிரப்பி உங்களை மகிழ்விக்கப் போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் மேல் மட்டுமே நம்ம நம்பிக்கை வைத்துள்ளோம், அப்படித்தானே? வேறு எந்த மனிதர்கள் மேலோ எந்த முயற்சிகள் மேலோ நாம் நம்பிக்கை வைக்காமல் உபவாசித்து ஜெபித்து ஸ்தோத்திரம் சொல்லி கர்த்தரை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் கர்த்தர் இந்த மாதத்தில் நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய விசுவாசத்தை மனிதர்கள் மேல் பிற காரியங்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல் அவரை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கின்ற நம்மை பாக்கியவான் பாக்கியவன் என்று கூறி நம்மையும் நம் சந்ததிகளையும் இந்த புதிய மாதத்தில் பல்வேறு ஆச்சரியப்படக்கூடிய ஆசீர்வாதமான கிருபைகளை ஆச்சரியமான கிரிகளை செய்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி நன்றியுடனாக பிறருக்கு சாட்சி சொல்ல நம்மை பயன்படுத்தப் போகின்ற கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி கூறுவோம். இன்னும் அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை மட்டுமே நம்பி பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக இந்த பூவுலகில் வாழ்ந்து அவருக்கு சாட்சியாய் ஜீவிப்போம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த 7ஆம் மாதம் 1ஆம் தேதியில் நீர் எங்களுக்கு தந்த இந்த வாக்குத்தத்த செய்திக்காக நன்றியப்பா. உண்மை நம்பிக்கை வைத்த எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தப் போகின்றேன் என்ற கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் இன்னும் உண்மை மேல் அதிக நம்பிக்கை வைத்து உமக்கு பிரியமாய் வாழ்வோம் என்று உறுதி கூறுகின்றோம். அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன்படி எங்களை சாட்சியாக நிறுத்துங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.